விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். நம்மளும் அப்படிதான் போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுதலை விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கணும்னு சொல்லி உங்களை பேக் சைடு 4000 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிருக்காரு. 4000 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தனை எடுத்துக்கொண்டிருக்காரு, எடுத்துக்கொண்டு போய் வச்சிருக்காரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? டெய்லி உனக்காக நான் வந்து உன்னோட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏனோக்கு இந்த உலகத்துல பிறக்கும் போது ஆதாம் உயிரோட இருக்கிறார். ஆதாம் உயிரோட இருக்கிறார். ஏனோக்கு தான் இந்த உலகத்துல அந்த காலத்துல நோவா காலத்து வெள்ளத்துக்கு முன்னாடி எல்லாரையுமே பார்த்தார். மெத்துசலாவை பார்க்கிறாரு. கடைசி பாருங்க, ஆதாம் உயிரோட இருந்தனால ஆதாம் எல்லா தகவல்களையும் யாருக்கு சொல்லியிருப்பா? என்ன தகவல்? பேராண்டி வாடா வாடா. ஏன்னா 7ஆம் தலைமுறையில் ஆமாம் ஆதாமுக்கு ரொம்ப நெருக்கமாக ஏனோக்கை கொஞ்சிட்டு இருந்திருப்பார். அப்போ ஏனோக்கிட்ட சொல்லியிருப்பார், இப்போ படுற கஷ்டம்லாம் ரொம்ப கஷ்டம்டா. அன்னைக்கு கடவுள் எங்களை ரொம்ப நல்லா வச்சிருந்தார்ரா. அவர் எங்களோட டெய்லி வந்து பேசுவார்ரா. நானும் உங்கள் பாட்டி ஏவாளும் அவரோட சாயங்காலம் ரொம்ப பேசுவோம்டா. நாங்கள் அப்படியே உறவாடுவோம்டா. அப்போ ஏனோக்கு கேட்டாராம், 65 வயசு வரும்போது, அப்படின்னா என்கிட்ட வந்து பேசுவீங்களா கடவுளே? என்கிட்டையும் நீங்கள் வந்து எங்கள் தாத்தாட்ட பேசுன மாதிரி பேசுவீங்களா? நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நிற்கும்போது ஆண்டவர் வந்து அவரோட பேசினாரா. ஏனோக்கை பற்றி யூதர்கள்ட்ட நிறைய கதை இருக்கு, சம்பவங்கள் இருக்கு. ஏனோக்கை பற்றி, ஆபகுக்கை பற்றி, அவங்க இதெல்லாம் நம்ம தள்ளுபடி ஆகமத்தில் நமக்கு தள்ளப்பட்டு போயிடுச்சு. அப்போ ஏனோக்கை பற்றின நிறைய செய்திகளை எடுத்து யூதா எழுதுவார் பின்னாடி. அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆள் சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? வாஞ்ச வரும். அந்த தோட்டத்தில் 4 நதி இருந்துச்சான். அந்த தோட்டத்தில் தேவன் வரும்போது அது ரொம்ப மகிமையா, அந்த தோட்டத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. நாங்கள் தள்ளப்பட்டு போயிட்டோம்டா, நாங்கள் பாவம் செஞ்சனால தள்ளப்பட்டு போயிட்டோம். அப்போ அவன் விரும்பி ஆண்டவரை கேட்டபோது அவனை தேடி கர்த்தர் வந்தார். அவனுக்கும் ஆண்டவருக்கு இடையில எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு? 300 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். நான் கேட்குறேன், என்ன கேட்குற விசுவாசியே, நீங்கள் எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வர்றீங்க? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, இந்த மகள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவளுடைய பேச்சில் என்ன மாதிரியே ஸ்பாவம் இருக்குது, இவங்க நடத்தையில் என்ன மாதிரியே ஸ்பாவம் இருக்குது, இவங்களுடைய உண்மை என்ன மாதிரியே இருக்குது, இவங்க பேச்சு என்ன மாதிரியே இருக்குது. உங்களை பார்த்து ஏசப்பா சொல்லுவாரா? சொல்லுவாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆனால் ஏனோக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன். ஆமாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே உங்களை குறித்த சாட்சியை உங்களுக்கு சொல்லுவார். இல்லை என்றால் நீங்கள் பயத்தோடு தான் இருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏசுநாதர் வந்தானா என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் நிலைமை என்ன ஆகும்? ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னே சொல்லிட்டார், நீ எனக்கு பிரியமானவன். ஆண்டவரே சொல்லிட்டார், உனக்கு ஒரு அடக்காராதனை வேண்டாம், நீ எல்லார் மாதிரி சாக வேண்டாம், இவ்வளவு எனக்கு நெருக்கமாக இருக்கிற நீ என்னோட வந்துரு, என்னோட வந்துரு, என்னோட வந்துரு, என் இடத்துக்கு வந்துரு அப்படின்னு ஆண்டவர் அவனை கூட்டிகிட்டு போனார். ஏனோக்கு நமக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஏனோக்கை போல நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும். ஒரு நைட்டில் எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருந்தாருன்னா ஒரு ஃபோனில் பேசி தொடர்பு கொள்கிறீங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வேலைக்கு போகும்போது நான் மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோன்னே ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிப்பாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சாப்பாடெல்லாம் முடிஞ்சா, வீட்டுக்காரர் வந்தாங்களா, அந்த ஒரு சம்பாஷணம். அதுக்கு பேர் என்னன்னா சஞ்சரித்தல். அது ஒரு கனெக்ஷன், அது ஒரு பாண்டிங். அதான் நம்மக்கிட்ட இருக்கணும். எங்கே இருந்தாலும் நான் என் தேவனோடு இருக்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் நான் அவரோடு இருக்கிறேன். அதை ஒரு தேவ மனுஷன் சொன்னான், இங்கே இருந்தால் என்னோடு அவர் இருக்கிறார், அங்கே போனால் நான் அவரோடு இருப்பேன். அந்த ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சின்னதாக ஒரு இட சேஞ்சல் தான். ஏன்னா அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். பிள்ளைகளை பெறுங்கள், குடும்பங்களை கட்டுங்கள், திருமணங்களை நடத்துங்கள், வீடுகளை கட்டுங்கள். தேவனோடு சஞ்சரிப்பதை விட்டுவிடாதிருங்கள்.